நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல சண்டிகேஸ்வரரின் முன்பு கைத்தட்டி வணங்குவது எதனால், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்க இருக்கோம். சிவபெருமானின் திருத்தலங்களில் காவல் தெய்வமாகவும் கணக்கு அதிகாரியாகவும் விளங்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர். இவரை கிராமப்புறங்களில் செவிட்டு சாமி அப்படின்னு அழைப்பாங்க. அதற்கான காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இவரை சிலர் கைத்தட்டியும் ஒரு சிலர் சொடக்கு போட்டும் வழிபாடு செய்வாங்க. ஆனா இது மிகவும் முற்றிலும் தவறான ஒரு செயல். இந்த மாதிரி கைத்தட்டியோ சொடக்கு போட்டோ நம்ம சண்டிகேஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடாது. சண்டிகேஸ்வரர் மிகப்பெரிய சிவபக்தர். அவர் எப்பவுமே சிவ தியானத்திலேயே ஆழ்ந்து இருப்பார். அதனால அவரை நம்ம கைத்தட்டியோ சொடக்கு போட்டோ தொந்தரவு செய்யக்கூடாது. சிவ தியானத்திலேயே இருப்பதனால அவர் எப்பவும் கண்களை மூடியே காட்சியளிப்பார். இவரை முறையாக வழிபாடு செய்பவர்கள் 7 ஜென்மத்திற்கும் எந்த ஒரு குறையும் இல்லாத செல்வ வளத்தை பெறலாம். வறுமை முற்றிலும் நீங்கி செல்வ செழிப்பு 7 தலைமுறைக்கும் போதும் போதும்ன்ற அளவுக்கு சண்டிகேஸ்வரரை வழிபடுபவர்களுக்கு கிடைக்கும். சண்டிகேஸ்வரர் சிறு வயதிலேயே மிக தீவிரமான சிவபக்தராக இருந்தாரு. சிறு வயதில் விளையாடும் போது கூட அவரு மண்ணாலான சிவலிங்கத்தை செய்து அதற்கு வீட்டிலிருந்து பாலை எடுத்துட்டு வந்து அந்த பாலால சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வார். இந்த மாதிரி செய்யறத பார்த்த சண்டிகேஸ்வரரின் தந்தையார் பாலை வீணாக்குறதாக நினைச்சு சிவலிங்கத்தை காலால தள்ளி விடுறார். அதனால கோபம் அடைஞ்ச சண்டிகேஸ்வரர் அங்கிருந்த ஒரு குச்சியை எடுத்து தந்தையை நோக்கி வீசி எறிகிறாரு. அந்த சிறிய குச்சி கோடாலியாக மாறி அவருடைய தந்தையின் காலை வெட்டிருது. சிவபெருமான் மீது சண்டிகேஸ்வரர் கொண்ட மாசற்ற பக்தி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. சண்டிகேஸ்வரரின் பக்தியில் மகிழ்ந்த ஈஸ்வரர் தமது கோவில்கள் அனைத்திலும் சண்டிகேஸ்வரருக்கு வழிபாடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் அல்லாம தன்னுடைய உணவுக்கும் மற்றும் உடைகளுக்கும் இவரே காவல் அதிகாரியாக இருப்பார் அப்படின்னு ஆணையிடுறார். மேலும் தனக்கு படைக்கக்கூடிய உணவிற்கும் உடைகளுக்கும் இவரே பொறுப்பு அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுக்கிறார். அன்று முதல் சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் புது ஆடைகளை வைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் வந்தது. இத ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, புது ஆடைகள்ல இருந்து ஒரு நூலை மட்டும் பிரித்து சண்டிகேஸ்வரர் சிலை மீது வைத்து வழிபாடு செய்வாங்க. ஆனா அந்த மாதிரி செய்ய வேணாம். புது ஆடைகளை நீங்க சண்டிகேஸ்வரர் முன்பு வைத்து வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும். உங்களுடைய பல தலைமுறைக்கும் வஸ்திர தோஷம், அதாவது வஸ்திரத்திற்கு எந்த ஒரு கஷ்டமுமே ஏற்படாது. அது மட்டும் அல்லாமல் சண்டிகேஸ்வரரை மனதார வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வம், நகை என அனைத்து விதமான வளங்களும் கிடைக்கும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், சண்டிகேஸ்வரர் முன்பு கைத்தட்டியோ சொடக்கு போட்டோ வழிபாடு செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக சிவபெருமானுடைய ஆலயத்தின் காவல் அதிகாரி அப்படிங்கிறதுனால சிவபெருமான் ஆலயத்துல நம்ம தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு சண்டிகேஸ்வரர் பகவானின் முன்பு வந்து 2 கைகளையும் காண்பித்து, நான் இங்கிருந்து எதையும் எடுத்து செல்லவில்லை அப்படின்னு மனதிற்குள் நினைத்தாலே போதும். அல்லது 2 கைகளையும் சத்தமில்லாமல் உரசி காண்பித்தாலே போதும். 2 கைகளையும் சத்தமில்லாமல் உரசி காட்டும் பழக்கமே நாளடைவில் கைத்தட்டும் பழக்கமாக மாறிடுச்சு. அதனால சண்டிகேஸ்வரரை நீங்க மனதார வழிபாடு செஞ்சீங்கன்னாலே போதும். புதிதாக உடை வாங்கினாலோ புதிதாக நகை வாங்கினாலோ நீங்க சண்டிகேஸ்வர பகவானின் பாதத்தில் சமர்ப்பித்து மனதார வேண்டிக் கொண்டாலே உங்களுடைய குடும்பம் 7 தலைமுறைக்கும் எந்த ஒரு வறுமையும் இல்லாம செல்வ செழிப்போடு வாழ்வாங்க. நம சிவாய.